அன்பார்ந்தவர்களே, சமீப காலத்தில் மயிலாடுதுறை ரூரல் ஊராட்சியில் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்திருக்கிற ஒரு கல்லூரி இளம்பெண் சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார். அதில் நிறைய குளறுபடி. சில மாவட்டத்தினுடைய எஸ்பி, அங்கே இருக்கக்கூடிய டிஎஸ்பி திருப்பதி, இந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்த எஸ்பி அலுவலகத்தில் இன்னைக்கு இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய பாலச்சந்தர், இவர்கள்லாம் சேர்ந்து அந்த வழக்கை வெவ்வேறு திசைகளுக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு வெவ்வேறு திசைகளுக்கு மாற்றி விட்டாங்க. அப்படி இருக்கிற காலத்தில் இந்த செய்தி எங்களுக்கு வந்த பிறகு உயரதிகாரிகளை தொடர்பு கொண்டு அவருடைய இந்த செய்தியெல்லாம் சொல்லி அதில் ஒரு வழக்கு பதிவு செய்கிறோம். அதில் ஒரு 8 குற்றவாளிகளை பிடிக்கிறாங்க. ஒரு 8 குற்றவாளிகளை பிடிச்சி அதில் ஏர்லி மார்னிங் விடியற் காத்தால யாருக்குமே தெரியாமல் இருக்கும்போது 2 குற்றவாளிகளை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இதில் முழுக்க முழுக்க பணம் வாங்கினது ஒரு பெரிய பங்களிப்பு யாருக்கு இருக்கு கேட்டீங்கன்னா, மயிலாடுதுறையில் முன்னாள் டிஎஸ்பியாக இருந்த திருப்பதிக்கு இருந்தது. இதையெல்லாம் நாங்கள் கருத்தில் கொண்டு உயரதிகாரிகளுக்கு இந்த செய்தியை சொல்லிவிட்டு பின்னர் மயிலாடுதுறையினுடைய மரியாதைக்குரிய இந்த மாவட்டத்தினுடைய சிஎம்மாக இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்தில் ஒரு மனு கொடுக்கிறோம். இதுபோல மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டமாக மாறிய பிறகு அதிகமான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த குற்ற சம்பவங்கள் கல்லூரி, பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு எதிரான ஒரு பாலியல் வன்முறைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுல போக்சோ வழக்குகள் போடுகின்ற போது அந்த போக்சோ வழக்கிலே காவல்துறையுடைய அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற அந்த ஆய்வாளர்கள் எல்லாம் அங்கே பேரம் பேசுகிறார்கள். இந்த பேரம் பேசி வழக்குகளை பதிவு செய்யாமல் இருப்பதற்கு ஒரு பெரிய கட்ட பஞ்சாயத்து காவல் நிலையங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி சொல்லி தொடர்ந்து நாம் கலெக்டர்கிட்ட ஒரு கோரிக்கை மனுவை வைத்தோம். இதில் நடவடிக்கை எடுக்க சொன்னோம். அந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அந்த சம்பவத்தில் இருந்து மருத்துவமனை வரை அழைத்து சென்று பின்னர் நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றிருக்கிற அந்த குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கஞ்சா, சாராயம், இந்த பாலியல் வன்முறைகள் இவைகள் எல்லாம் தடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய ஆட்சியர்களிடத்தில் வச்சோம். இதில் ஆத்திரமடைந்த மயிலாடுதுறை முன்னாள் டிஎஸ்பி திருப்பதி உடனடியாக எனக்கு ஒரு சம்மன் போட்டாங்க. அந்த சம்மன்ல நான் ஆஜராகிறேன். அங்கே எனக்கு ஒரு பெரிய நெருக்கடிகளையும் ஒரு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் செய்தார்கள். இது தொடர்பாக அன்னைக்கு நான் பத்திரிகையாளர்களை சந்தித்து நடந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்லிட்டு வெளியில வந்திருக்கோம். ஆனால் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மயிலாடுதுறையுடைய காவல்துறை அதிகாரியா இருக்கக்கூடிய சிவகுமார் இப்போ எனக்கு திரும்பியும் ஒரு சம்மன் அனுப்புறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த மண்ணில ஒரு சம்பவம் நடைபெறுகிறது, பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு எதிராக ஒரு சம்பவம் நடைபெறுகிறது, பாலியல் வன்முறைகள் நடைபெறுகிறது. இந்த பாலியல் வன்முறைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது கேட்பது தவறா? இந்த மாணவிகள் பாதிக்கப்படுகின்ற போது அந்த மாணவிகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்களை சந்திப்பது தவறா? நாங்க என்ன நாஜா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம்? எனக்கு சம்மன் போடுறதுக்கு இந்த பெண்கள் குற்ற சம்பவத்தில் ஈடுபடுறவனா, சாராயம் காய்ச்சிக்கிறவனா, கஞ்சா சேல் பண்றவனா, இந்த பாலியல் பலாத்காரங்களை செய்யக்கூடிய அந்த தன்மையில் இருக்கிறவனா? இந்த சங்கமத்தில் மாவட்டத்தினுடைய ஆட்சியரை சந்திக்கிறோம். ஒரு தனியார் பள்ளியில ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குது. 1 வருஷமா 2 வருஷமா அது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுல அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினுடைய காவல் ஆய்வாளர் பணம் கேட்டு அதுல சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க. அப்ப கூட நாங்க தான் அதுல களத்தில் இறங்கி போராட்டம் நடத்தணும். அவர்களுக்காக, அந்த மாணவர்களுக்காக பரிந்து பேசணும். மாணவர்களை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக அரசு வச்சோம். இந்த பாலியல் வன்முறைகள் பெண்களுக்கு எதிரான, சிறுமிகளுக்கு எதிரான, கல்லூரிகளை படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு எதிரான பாலியல் சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறது. காவல்துறை இதை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்டத்தினுடைய ஆட்சியர் சொன்னா, எனக்கு அடக்குமுறைகளை வருது, எனக்கு நெருக்கடிகளை கொடுப்பது, எனக்கு சம்மன் போடுவது, என்னை அச்சுறுத்துவது எந்த விதத்தில் நியாயம் என்று கேட்டு இன்றைக்கு மயிலாடுதுறைய மாவட்ட ஆட்சியர்களிடத்தில் அவர்கள் கொடுத்த சம்மனையும் கொடுத்திருக்கிறோம், ஒரு பெட்டிஷன்ஸ் கொடுத்திருக்கிறோம். நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது தொடர்பாக நான் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர்களை சந்திக்கிறேன். மண்ணில் அவ்வளவு பெரிய இன்றைக்கு அரசியல்வாதிகளை விட இன்றைக்கு அதிகாரிகள் தான் இன்று மயிலாடுதுறை மாவட்டத்தை ஒழித்து கட்டுகிறார்கள். மயிலாடுதுறை மாவட்டம் ஒழிந்து போவதற்கு மிகப்பெரும் காரணமாக இருப்பவர்கள் அரசியல்வாதிகளை விட அதிகாரிகள் தான் இருக்கிறார்கள். எனவே இந்த சம்பவங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்களுக்கும், தலைமைச் செயலர் அவர்களுக்கும், முதன்மை செயலர் அவர்களுக்கும், மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவருக்கும் நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். நான் சார்ந்திருக்கின்ற நாம் மக்கள் இயக்கத்தின் சார்பில் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். இந்த குற்றங்கள் குறைக்கப்பட வேண்டும். பாலியல் பலாத்காரம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பாலியல் பலாத்காரம் நடக்கின்ற போது அங்க 2 பேரும் உட்கார்ந்து பேரம் பேசுறாங்க. புதுப்பட்டண காவல் நிலையத்தில் 2 பேர் தற்கொலை செய்து கொண்டு சிறந்து போகிறாங்க.
அதுக்கு முன்னால் தான் பெட்டிஷன் கொடுக்குறாங்க. இந்த பெட்டிஷனை விசாரித்திருந்தால் அங்க 2 உயிர்கள் போயிருக்காது. மயிலாடி திருமயிலாடி அது மாதிரி அந்த கொள்ளிடம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரே 2 முறை அவன் மீது போக்சோ வழக்குகள் போடப்படுகிறது. மணக்குடியில ஒரு 9 வயது சிறுமி பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டு இறந்து போகிறால். மாவட்டத்தினுடைய ஆட்சியரிடத்தில் நம்ம மனு கொடுக்கிறோம். இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை அதில் எடுக்கப்படவில்லை. உறையார் காவல் நிலையத்தில் கவியரசி என்கிற ஒரு பெண், கேசவம்பாளையம் கவியரசி என்கிற ஒரு பெண்ணு இறந்து போகிறார். அதை பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டு சாவடிக்கிறார், இறந்து போகிறார்கள். ஆனால் அதுல நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களா? மேமாத்தூர்ல இரட்டை படுகொலை, இதுவரைக்கும் ஒரே ஒரு குற்றவாளிகள் கூட கைது செய்யப்படவில்லை. இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நான் ரிட்டனா கொடுத்திருக்கிறேன் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்களிடத்துல. தொடர்ந்து குற்றங்கள் மாணவிகளுக்கு எதிராக, சிறுமிகளுக்கு எதிராக, இளம்பெண்களுக்கு எதிராக பாலியல் பலாத்காரங்கள் இந்த மண்ணிலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புதிதாக வந்திருக்கிற எஸ்பி அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை முன்வைக்கிறேன். முதல்ல அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் தயவு செய்து மாத்துங்க. நாங்க எங்களுடைய தனி மனித உரிமைக்காகவோ தனி மனித பிரச்சனைகளுக்காகவோ இந்த கோரிக்கையை உங்களிடத்துல நாங்கள் முன்வைக்கல. உங்களிடத்துல தவறான சம்பவங்களை, தவறான செய்திகளை கூறுகிறார்கள். இதன் மூலமாக சரியான விஷயங்களை செய்ய முடியல. எல்லா காவல் நிலையங்களும் கட்ட பஞ்சாயத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த காவல் நிலையங்களே நிறைய போக்சோ வழக்குகளிலே கட்ட பஞ்சாயத்து செய்யறாங்க. ஆனா அதையெல்லாம் எடுத்து போராடுகின்ற போது, அதையெல்லாம் எடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கொடுக்கின்ற போது நம்ம மீது அவர்கள் ஆத்திரம் கொண்டு நம்மை அச்சுறுத்துகிறார்கள். வழக்குகளை போட்டா கூட ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு உங்களை நாங்கள் சும்மா விட்டுருவோமா? எனவே இந்த மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த பாலியல் வன்கொடுமைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இந்த மண்ணிலே இன்றைக்கு எல்லா இடங்களிலும் கல்லூரி மாணவர்களுக்கு ஈஸியா கஞ்சா கிடைக்குது. பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடியவன் கஞ்சா அடிக்கிறான். யாரு நடவடிக்கை எடுக்கிறது? இதை சொன்னால் எங்களை அச்சுறுத்துறீங்க. சாராயம் காரைக்காலில் இருக்கக்கூடிய பெரும் தொழிலதிபர்களோடு இன்றைக்கு இருக்கக்கூடிய எஸ்பி இன்ஸ்பெக்டர் பாலச்சந்திரன் தொடர்பில் இருக்கிற அவருடைய டிஎஸ்பியினுடைய அவர்கிட்ட இருக்கக்கூடிய டிரைவருடைய நம்பர் எடுத்து அவருடைய வாட்ஸ்அப் கால் எடுத்து பாருங்க. எத்தனை முறை பேசியிருக்கிறாங்க, எத்தனை முறை எங்கே வந்திருக்குது, எவ்வளவு பணம் இங்கே கைமாறி இருக்கிறது என்பதெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு தெரிய வரும். எல்லாம் வாட்ஸ்அப் காலில் பேசுறாங்க. வாட்ஸ்அப் காலில் இருந்து இங்கே டிரான்சாக்சன் நடக்குது. பெரிய அளவில் நீங்க பணம் கொண்டு கொண்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் எங்களை நீங்கள் அச்சுறுத்துகிறீர்கள், எங்களை அடக்குமுறை ஏவுகிறீர்கள், எங்களுக்கும் ஒடுக்குமுறைகளை ஏவுகிறீர்கள். இங்க இருக்கக்கூடிய டிசார்ஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர்ஸ் யாரும் உயரதிகாரிகளுக்கு எந்த விதமான செய்தியை சொல்றதே இல்லையா? எனவே மாவட்டத்தினுடைய ஆட்சியர் என்பவர் இந்த மாவட்டத்தினுடைய முதல்வர், இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் என்பவர் இந்த மக்களுடைய தலைவர். இவர்கிட்ட நாங்க ஒரு பெட்டிஷன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியோ, முறையிடக்கூடாதுன்னு சொல்லியோ, ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய காவல்துறையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை சரியான இந்த மக்களை பாதுகாக்கின்ற வழிகளை செய்ய வேண்டும். அதற்கு நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருக்கக்கூடியவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு ஒரு மனுவை கொடுத்திருக்கிறேன். இந்த மனு மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரிகளாக இருக்கக்கூடிய நம்முடைய எஸ்பி அவர்களை கண்டித்து, பாலச்சந்தர் எஸ்பி இன்ஸ்பெக்டரை கண்டித்து, அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற அந்த காவல் ஆய்வாளர்களை கண்டித்து, மயிலாடுதுறையினுடைய காவல் ஆய்வாளர் சிவகுமாரை கண்டித்து ஒரு பெரிய அளவிலே நீதிமன்றத்திற்கு முன்பாக ஒரு போராட்டத்தை நடத்துவது என்பதை இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குற்றவாளிகளை பிடியுங்கள், குற்றங்களை குறையுங்கள், குற்றவாளிகளை தண்டியுங்கள், அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்கள். நீதிமன்றத்தில் தங்களுடைய சாட்சிகளை எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுங்கள். அதை விட்டுட்டு குற்றவாளிகளை பிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறவனையே குத்தி காட்டுறது, குற்றவாளிகளை பிடி என்று சொல்லக்கூடியவர்களையே நீங்கள் அடக்குமுறை ஏவுவது, அவர்களுக்கு சம்மன் போடுவது, பணத்தை வாங்கி கொண்டு எங்களுடைய எதிரிகளோடு கை கொடுத்து கொண்டு எங்களை அடக்க நினைத்தால் உயர்நீதிமன்றம் உங்களுக்கு சரியான பதிலை சொல்லும். இந்த வழக்கறிஞர் தொழில் இல்லாவிட்டாலும் கூட உங்களை நான் சும்மா விட மாட்டேன். எச்சரிக்கையாக இதனை சொல்லுகிறேன். நீ வழக்கு போட்டாலும் அந்த வழக்கை நான் எதிர்கொள்வேன். நான் இன்னும் 10+2+3 படிச்சுட்டு உடனே வக்கீலா வரல. பல்வேறு நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி பல்லாயிரம் கணக்கான மனிதர்களை சந்தித்து பல நூறு போராட்டங்களை நடத்தி மக்களுக்கான வேலைகளை செய்துவிட்டு தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். எனவே இந்த பூச்சி பிடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். என்னை மிரட்டுவது, அச்சுறுத்துவது